குடும்பமானது கடந்த காலங்களில் இருந்து மாணவர்களுக்கான கற்றல் உதவி திட்டங்களை வழங்குதல், வாழ்வாதார உதவி திட்டங்களை வழங்குதல், பயிற்சி நெறிகளை வழங்குதல், இரத்ததான முகாம்களை ஒழுங்கு செய்து நடத்துதல் மற்றும் கழிப்பொருள் முகாமைத்துவம் போன்ற பல்வேறுபட்ட திட்டங்களை இலங்கை பூராகவும் நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அதிர்ஷ்ட சீட்டுகளை அடித்து அதை விநியோகிப்பதன் மூலம் மாணவர்களுடைய கற்றல் உபகரணங்களை வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாது உள்நாட்டு புலம்பெயர் வாழ் உறவுகள் உங்களுடன் இணைந்தும் பல செயற்திட்டங்களை இங்கே செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் மலரும் மூலாய் அபிவிருத்தி அமையம் எங்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய குறுகியமான கோரிக்கைக்கு அமைய எமது விதைக்கும் திருச்சபை குழுமத்தினராக ஊராக மன்னிப்பற்றை உதவிக்கரம் சைதன்ய சேவை அமைப்பு இந்த உதவி திட்டத்தை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்றது. அதாவது 35 மாணவர்களுக்கான பாடசாலை உடைகளை கோரியிருந்தார்கள். அந்த வகையில் 45,000 ரூபாய் பொறுமதியான பாடசாலை உடைகளை நாங்கள் இங்கே வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையில் எமது குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கும் மன்னிப்பற்றை உதவிக்கரம் சைதன்ய சேவை அமைப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பூவோடு சேர்ந்த நாரும் அழகு, பூவும் நாரும் சேர்ந்த மலரும் அழகு, மாலையும் அழகு. இந்த வேளையில் இந்த மலரும் மூலாயிரம் சேர்ந்த நாங்களும் அழகாக இருக்கின்றோம். உண்மையில் இந்த பிள்ளைகளின் கழுத்துகளில் மாலைகள், கைகளில் நிறைய பரிசு பொருட்கள் உண்மையில் பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மூத்தோரை கௌரவிப்பது உண்மையில் இந்த இடத்தில் பாராட்டப்பட வேண்டிய விடயம். நான் பெரும்போது கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தாலும் இந்த நிகழ்வு சிறந்த முறையில் எந்த இடத்திலையும் ஒரு நிகழ்வு சொன்னால் கிட்டத்தட்ட ஆரம்பித்தாலும் லேட்டாக தான் வழங்குவார்கள். ஆனால் இங்கே குறித்த நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது உண்மையில் இந்த நிலையம் எவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல உதாரணமாக இருக்கிறது. அது சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. அந்த இடத்துல சின்ன பிள்ளைகளை கொண்டோல் பண்றதுக்கே ஒரு பெரிய கடல் ஒன்று தெரிய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த பிள்ளைகளை மிகவும் அமைதியாக நல்ல ஒழுக்க சீரர்களாக இருப்பது நல்லது. ஆசிரியர்களை இந்த மலர் மூல அபிவிருத்தி அமையம் உள்வாங்கி இருக்கின்றது என்பது உண்மையில் நீங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சிற்பங்களை நல்ல அழகிய சிற்பங்களை செதுக்கிற சிற்பிகளையும் இங்கே கௌரவிக்கின்றார்கள். நானும் ஒரு ஆசிரியர் தான். இந்த சமூகத்திலும் அன்னை சுழிபுரம் கந்தக்கோட்டம் கல்வி நிலையத்திலும் கல்வி ஆசிரியராக இருக்கின்றேன். அதனூடாக விகேஎஸ் கல்வி நிலையத்திலும் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன். அந்த வகையில உங்கள் ஆசிரியர் பணி அவருடைய அர்ப்பணிப்பு சொல்லி அடங்காது. அதை அனுபவிக்கிறவர்கள் தான் தெரியும் அதன் வலியை விருதும். நாங்கள் இவ்வளவு வலி வேலைகளை தாங்கினாலும் நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகத்துடன் தான் இந்த பணிகளை ஆற்றி வருகின்றோம். உங்களை ஆசிரியர் மிகவும் மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். பிள்ளைகள் யாருமே கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, வீட்டில் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகின்றது. பெற்றோர் கவனமாக இருங்கள். இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வீட்டில் எப்படி பழகிக் கொள்கின்றோமோ அதைத்தான் பிள்ளை சரியாக உள்வாங்கிக் கொள்ளும். சின்ன பிள்ளை என்ன சொன்னாலும் வடிவாத்தான் இருக்கும். சின்ன பிள்ளை என்ன ஒழுங்கு போட்டாலும் வடிவாத்தான் இருக்கும். அதே வார்த்தையை வளர்ந்தவர்கள் பேசும்போது நாங்கள் உதாரணம் சொல்ல போனா அப்பா பார்த்து சும்மா சின்ன மழை மொழியில பிள்ளைய பார்த்து அப்பா பார்த்து டேன்னு சொன்னா அப்பா டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சின்ன பிள்ளைல. அதே வளர்ந்த டேன்னு சொன்னா அது கலாச்சார முரணாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் நாங்கள் செலுத்தும் போது சின்ன வயசுலேயே பக்குவமாக சொல்லி வளர்த்தோமே ஆனால் உண்மையில அந்த பிள்ளை நல்ல ஒரு பிள்ளையாக வளர்ந்துகிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பணியாக இருந்தீர்கள். உண்மையில இந்த மூலாய் என்ற பகுதி இலங்கை வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கையில மூலையில இருக்கு. இலங்கையில தலையில மூலையில இருக்கு இந்த மூலாய் என்ற பகுதி. அந்த மூலாய் இலங்கை வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டி பொட்டு மாதிரி இந்த மூலாய் என்ற பகுதி இருக்கு. மிகவும் முக்கியமான பகுதி. சிறந்த நல்ல ஒரு ஆலயங்கள் இது சூழல் அமைந்திருக்கிறது. நல்ல சூழல் இருக்கின்றது. இது 2வது தடவையாக நான் இங்கே வந்திருக்கிறேன். இரண்டாவது இந்த பிரதேசம் அதிர்ஷ்டக்கார பிரதேசம். ஏன்னு சொன்னா நாங்கள் இந்த வருஷம் அதிர்ஷ்டலால் சர்டிபிகேட் அடித்து விநியோகித்ததுல முதலாவது பரிசு இலங்கை புறாக விநியோகித்திருந்தோம். முதலாவது பரிசு சுழிபுரத்திலிருந்து ஒரு கம்பெனி நடக்கிறது. 2வது பரிசு இந்த மலர் மூலாய் அமைப்பு கிடைத்திருந்தது. அப்ப அந்த வகையில மிகவும் அதிர்ஷ்டக்கார அமையம்
இந்த அமையத்தில் நாங்களும் துணைக்கின்றோம். இந்த இடத்துல நான் உதயம் செய்ய மட்டும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உறுதியாக சொல்லிக்கொண்டு போகிறேன். என்னதான் தடைகள் வந்தாலும் கல்வியை விட்டுறாதீங்கோ. கல்வியை இடைவெளிக்கு ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க வேண்டாம். உடனடியாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. அந்த தடையை உடைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிள்ளைங்க சமூக முன்னேற்றம் தான் எங்களுக்கு மிக 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 முக்கியமாக இருக்கு. எல்லோரும் இணைந்து நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு இந்த பிள்ளைகள் நேரத்தை நாங்கள் மேல சேர்க்கிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி.